நீலகிரி மாவட்டம் குன்னூரில் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் முதலாம் ஆண்டு விழாவை முன்னிட்டு கல்லூரியில் சிறந்து விளங்கிய மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் மற்றும் பதக்கங்கள் வழங்கப்பட்டது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் டென்டில் பகுதியில் கடந்த ஆண்டு முதல் முறையாக புதிதாக அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி துவக்கப்பட்டது. இந்த கல்லூரியில் தற்போது 80 பேர் பயின்று வருகின்றனர். கல்லூரியின் முதலாம் ஆண்டு விழா இன்று கோலாகலமாக நடைபெற்றது. இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினர்களாக தமிழக அரசு கொறடா ராமச்சந்திரன், மாவட்ட திமுக பொறுப்பாளர் KM ராஜு கலந்து கொண்டார். கோவை மண்டல கல்வி இணை இயக்குனர் செண்பகலட்சுமி, கல்லூரி முதல்வர் சுனில், அறக்கட்டளை தலைவர் அமிர்தராஜ் லிங்கன், அரசு மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் மார்கரெட் முன்னிலை வகித்தார். தொடர்ந்து கல்லூரி மாணவிகளின் பரதநாட்டியம், தோடர் பழங்குடியின மக்களின் பாரம்பரிய தோடர் நடனம் இடம்பெற்றது. விழாவில் அரசு கொறடா ராமச்சந்திரன் அவர்கள் பேசும்போது, சமவெளி பகுதிக்கு சென்று மாணவர்கள் கல்வி பயில சிரமப்பட்டு வந்த நிலையில் தற்போது குன்னூரிலேயே அரசு கொண்டு வந்த இந்த கல்லூரியில் பயின்று பல்வேறு விளையாட்டு உள்ளிட்ட போட்டிகளிலும் கலந்து கொண்டு மாணவர்கள் சாதனை புரிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். பின்பு திமுக மாவட்ட பொறுப்பாளர் ராஜு பேசும்போது, சில ஆண்டுக்கு முன்பு கல்வி பயில்வதற்கு மிகுந்த சிரமம் இருந்தது. ஆனால் தற்போது அரசு மாணவ மாணவிகளுக்கு ஏராளமான திட்டங்களை திமுக அரசு கொண்டு வந்து செயல்படுத்தி வருகிறது. இந்த வாய்ப்புகளை மாணவ மாணவிகள் பயன்படுத்தி பல்வேறு சாதனைகளை புரிந்து வாழ்வில் வெற்றி பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். பின்பு கல்வி, விளையாட்டு, கலை உள்ளிட்ட தனித்திறன் போட்டிகளிலும் சிறந்து விளங்கிய மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்கள், பரிசுகள் மற்றும் மெடல்கள், கோப்பைகள், பதக்கங்கள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் செல்வம், CTN நிர்வாக இயக்குனர் ஃபாரூக், சந்தீப், பாலாஜி மற்றும் பொதுநல அமைப்புகளை சேர்ந்த ஜெபரத்தினம், லட்சுமி நாராயணன், பெற்றோர் ஆசிரியர் கழகத்தினர் கலந்து கொண்டனர்.